சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரோடு விரைவில் பேச போவதாக சுமந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எதுக்காக தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சம்மதிப்பாரா இல்லையா அப்படின்ற விஷயத்தையும் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் தோழன் ரதன். அதாவது தமிழ் பேசும் மக்களுக்கான இணைந்த புதிய தமிழ் மக்கள் கூட்டணி அப்படி என்று சொல்லி இந்த முஸ்லீம் கட்சிகள், அதே மாதிரி தமிழ் கட்சிகள், மலையக தமிழ் கட்சிகள் எல்லாருமாக கிட்டத்தட்ட 6 கட்சிகள் சேர்ந்து இந்த கூட்டணியில் இணைஞ்சிருந்தாங்க. இந்த கூட்டணியில் 6 கட்சிகள் இணைந்திருந்த பொழுது இங்கே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, கயேந்திரகுமார், எம்பி கயேந்திரகுமார் அவர்கள் இருவருமே விலத்தப்பட்டிருந்தாங்க. விலத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் இதனால் தாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து, முஸ்லீம் தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்ந்து எதிர்வருகின்ற காலங்களில் எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக நாங்கள் இதனை மேற்கொள்வதற்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயற்படணும் அப்படின்றது இந்த கட்சியுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தமாக நீங்கள் சமூக ஊடகங்களில் வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த விஷயம் சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் கயேந்திரகுமார் அவர்களும் இந்த கூட்டத்தில் இணைக்கப்படலை. ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்ட பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார், அதே மாதிரி இன்னொரு முஸ்லீம் கட்சியினுடைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர், இந்த 3 பேரையும் நீங்கள் அழைக்காததுக்கு என்ன காரணம் அப்படி என்று சொல்லி சுமந்திரன் அவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் கட்சியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்போ ஊடகவியலாளர்கள் கேள்விகளுக்கு சொல்லியிருந்தாங்க, இல்லை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பஃப்ரா அப்படின்ற ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு, அதே மாதிரி கயேந்திரகுமார் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் அவர்கள் ஒரு கட்சியை வச்சிருக்காரு, நீங்கள் இவர்கள் மூவரையும் ஏன் கூப்பிடலை அப்படின்ற பொழுது இனி வருகின்ற காலங்களில் அவர்கள் எங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியவில்லை. நாங்கள் அவர்களோடும் வெகு விரைவில் பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சுமந்திரன் சொல்லியிருந்தார். அது அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு இணைந்தார்கள் சொன்னால் அவர்கள் எங்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த விஷயம் எப்படி இருக்கின்ற பொழுது ஆளுந்தரப்பினுடைய வடபகுதியினுடைய அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஊடகங்களுக்கு. என்னன்னு சொன்னால், எல்லா களவாணிகளும் ஒன்றாக கூட்டாகி நிற்கிறார்கள், இவர்கள் எல்லாருக்குமே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மட்டுமில்லாமல் நீதிமன்றத்தால் இவர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டு இவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் எல்லாமே கூட்டணியாக சேர்ந்து நிற்பது இங்கே எதிர்கால பாராளுமன்றத்தில் எதிர்கால மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்காக அதுக்காக போடப்பட்ட இது ஒரு திட்டமிட்ட சதியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இது இந்த குறிப்பிட்ட மாகாண சபை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இவர்கள் எல்லாருமே விலகி போய்விடுவார்கள். அதனால் இவர்களுடைய இந்த கூட்டணியால் எங்களுடைய NPP கட்சியை எதுவுமே செய்ய முடியாது, இது சும்மா ஒரு போலி விளையாட்டு அப்படின்ற மாதிரி சந்திரசேகரன் அவர்கள் ஊடகங்களுக்கு அல்லது வலைவலிகள் கேட்கின்ற கேள்விகள் இப்போ சொல்லியிருந்தார். இப்போ என்னென்னு சொன்னால், இதுக்கப்புறமாக மனோ கணேசன் பேசுகின்ற பொழுதோ அல்லது மலையகத்தினுடைய இதர அரசியல்வாதிகளோ அல்லது முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் பேசுகின்ற பொழுதோ எல்லாருமே ஒரே கட்சி, இது நாங்கள் ஒரு மேடையில் இதை இந்த கட்சிகள் ஒன்றாக நிற்கிறமே ஒழிய இது தேர்தலுக்கான நோக்கம் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்துக்கள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் இந்த ஊடகங்களை பெரிதாக மதிப்பளிக்கலை அப்படின்றதும் கண்ணூடாக காணக்கூடியது. ஊடகங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு மலுப்பலான பதில்கள் சொல்லப்பட்டதும், சாணக்கியன் ஒரு சில மலுப்பலான பதில்கள், இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊடகவியலாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு இங்கே சரியான மதிப்பளிக்கின்ற செயற்பாடுகளும் இல்லை அப்படின்றது வீடியோவில் நீங்கள் சமூக ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது தெரியும். எல்லா கேள்விகளும், அதாவது ஊடகவியலாளர்கள் முன்வைக்கின்ற கேள்விகளுக்கு மலுப்பலான பதில்களை சொல்லிட்டு போயிருந்தாங்க. சரி, இந்த இடத்துல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை இந்த கட்சிகளோட, அதாவது இந்த புதிய தமிழ் கூட்டணி அப்படின்றதோடு சேர்ந்து இணைஞ்சி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பயணிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டால், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நேற்றைக்கு பகிர்ந்திருந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருந்தார். தனக்கு இதுக்கு சரியான அழைப்பு கிடைக்கவில்லை. செல்வம் அழைக்கலநாதன் அவர்களை சாணக்கியன் அவர்கள் தனக்கு முன்னால் வச்சு தான் கேட்டிருந்தார். ஆனால் தனக்கு இது சம்பந்தமான அழைப்பிதழ்கள் எழுத்து மூலமாகவோ நேரடி வாய் மூலமாகவோ கேட்கவில்லை. அப்படி கேட்டிருந்தாலும் நாம் போவனா போக மாட்டேனா 190% போக மாட்டேன். அப்படி போயிருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அழைச்சார்கள் அப்படின்றதுக்கு மதிப்பளித்து போவனே ஒழிய மற்றபடி நான் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை
டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார். இதே மாதிரி கயேந்திரகுமாரை அழைக்கவில்லை என்பதற்கான காரணம் கயேந்திரகுமாருக்கும் சூப்பா சுமந்திரன் அவர்களும் வந்து இருவருமே முட்டிக்கொண்டிருக்கிறதுனால இவருக்குமே இடையில் கருத்து முரண்பாடான கருத்துக்கள் தொடர்ச்சியாக நிலவுவதனால அவர்களை ஏன் கூப்பிடவில்லை அல்லது அவர் எதற்காக அழைக்கவில்லை அப்படின்றது இங்கே வந்து ஒரு சந்தேகமான கேள்வியாக இருக்குது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர் வந்து இப்போ வந்து தமிழரசு கட்சியில் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி. பாராளுமன்றத்திலையும் அவரை வந்து ஒதுக்கி வச்சுக்கொண்டு அவர் தன்னுடைய பாட்டில் தன்னுடைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு தன்னுடைய பாட்டில் தன்னுடைய அரசியல் பயணத்தை பயணிக்கிறார். ஆனால் எதிர்வரும் காலங்களில் அவருடைய அரசியலும் வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த புதிய தமிழ் கூட்டணியில் வந்து தமிழ் கட்சிகளாக இருக்கிற தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற ஸ்ரீதரனும் வந்து அழைக்கல அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இப்படியே இருக்கின்ற பொழுது வடபகுதியில் இருக்கின்ற ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே அழைக்கப்படவில்லை. இளங்குமரனாக இருக்கலாம், ரஜீவனாக இருக்கலாம், டாக்டர் பவானந்தராஜாவாக இருக்கலாம், அல்லது அமைச்சர் சந்திரசேகரனாக இருக்கலாம். எந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அழைக்கப்படவில்லை. அவர்களுக்கு சில வேளைகளில் காரணம் என்னென்னு சொன்னால் என்பிபி கட்சியினுடைய ஆளும் தரப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை தங்களோடு இணைத்து பயணிக்க விருப்பமில்லாமல் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன கருத்து ஓரளவுக்கு உற்று நோக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. அதாவது வந்து இந்த மாகாண சபை தேர்தலை வந்து நோக்காக கொண்டு இவர்கள் செயற்படுகிறார்கள் அப்படின்றதில் மாற்றுக்கிறதில்லை. ஆனால் சுமந்திரனை பொறுத்தவரை அவருடைய நோக்கம் வந்து மாகாண சபை தேர்தலில் வந்து முதல்வராக வரணும் அப்படின்றது அவருடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அல்லது இதுக்குள்ள வந்து வேறு ஏதாவது சாணக்கியத்தனமான முடிவுகள் எடுப்பதால் அல்லது வந்து இதுக்குள்ள ஏதாவது ஒரு தில்லாலங்கடி வேலைகள் செய்வதற்கான ஒரு கூட்டத்தொடராகவும் இது இருக்கலாம். இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து சரி இது எதிர்காலத்தில் வந்து இது சம்பந்தமாக என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் அவர் வந்து தானும் முதலமைச்சர் தேர்தல் கேட்பதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவரும் முதலமைச்சர் தேர்தல் கேட்கின்ற பொழுது அவர்கள் இவர்களோடு சேர்ந்து இந்த தேர்தலுக்கான அடுத்த தேர்தலை எதிர்நோக்குவதற்கான ஒரு களமாக இந்த களம் அமைகின்ற பட்சத்தில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர் சேர்ந்து பயணிப்பாரா அப்படின்றதும் இப்போ கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால் அவர் தன்னந்தனியாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். தன்னந்தனியாக அவர் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தமிழரசு கட்சிகளினுடைய இந்த சூழ்ச்சிக்குள்ளே வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா முடிஞ்சவரை அவர் விழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இவரை வற்புறுத்தி இழுத்து கொண்டு வந்தாலும் அவர் வந்து கழுவுற மீனில் நழுவுற மீனாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா நழுவி தனித்துவமாக நின்று போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவருடைய தேர்தல் கொள்கைகள் அல்லது அவருடைய கொள்கைகளில் வந்து தான் இந்த கள்ளவட்டி கள்ளரோட வந்து தாம் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கயேந்திரகுமாராக இருக்கலாம், சுமந்திரனாக இருக்கலாம், சாணக்கியனாக இருக்கலாம், ஸ்ரீதரனாக இருக்கலாம், சிவிக சிவஞானமாக இருக்கலாம், இவர்கள் எல்லாரோடுமே வந்து ராமநாதன் அர்ச்சுனா வந்து சேர்ந்து பயணிக்க போகிறது இல்லை. அவர்களோட எல்லாருமே கருத்தியல் ரீதியாக அரசியல் கருத்தியல் ரீதியாக முரணான கருத்துக்களை தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன் வச்சு கொண்டிருக்கார். அவர் தன்னுடைய கருத்துக்கள் தான் போகிற வழியை வந்து தனி வழியாக பயணித்து கொண்டிருக்கார். ஒரு அரசியல்வாதி எப்படி போகணும் அல்லது ஒரு அரசியல்வாதி தன்னை உருக்கி மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்றதுக்கு சரியான இலக்கணமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்படியான சூழ்ச்சிகளுக்குள்ள போயிட்டு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து சீரழிக்க டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் விரும்ப மாட்டார் அப்படின்றது அவருடைய கருத்து பகிர்வுகளில் இருந்து தெரிய வருது. இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய தனி அரசியல் பயணத்தில் வந்து இவர்கள் என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவரை இழுக்க முயற்சித்தாலும் கட்டாயம் அது தோல்வியில் முடியும் அப்படின்றது பார்க்கின்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை நேசிக்கின்றவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவருடைய பின்தொடர்பவர்களுக்கும் இந்த விஷயம் என்ன நடக்கிறது அப்படின்றது உண்மையில தெரியும். இப்படி இருக்கின்ற பொழுது இப்போ வந்து இந்த தமிழ் மக்கள் கட்சியாக எல்லாருமா சேர்ந்து இருந்து கொண்டு நாங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை அல்லது வந்து கயேந்திரகுமாரோட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் கூட்டிக் கொண்டு வருவோம் அப்படின்றது எதிர்பாராத ஒரு சம்பவமாக நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் ஆனால் இந்த புதிய தமிழ் மக்கள் கூட்டணியில் இவர்கள் சேர்ந்திருக்கிறவர்கள் எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது மன்னிக்கவும் சந்திரசேகரன் அவர்கள் சொன்னது போல் இவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே கூட்டணியாக இருக்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சியான ஒரு விஷயமாகத்தான் இந்த விஷயம் நடக்க போகிறது. எது எப்படியாக இருந்தாலும் அரசியல் மாற்றங்களில் நிறைய விஷயங்கள் வருகின்ற பொழுது பார்க்கலாம். இந்த புதிய தமிழ் மக்கள் கூட்டணி இல்லை புதிய தமிழ் கூட்டணி அப்படின்றது வெற்றி அளிக்குமா அப்படின்றதும் பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்குள்ள இனி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சேர்றாரா சேர மாட்டாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் அவர் பகிர்ந்து நேரடியாகவே சொல்லிவிட நான் வந்து நிச்சயமாக இவங்களோட சேர்ந்து நான் பயணிக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் என் வழி தனி வழியாகவே போவோம், நான் அவர்களோட யாரோடும் சேர்ந்து பயணிக்க மாட்டேன் அப்படின்றது அவர் திட்டத்தெளிவாக சொல்லியிருக்கார். ஆக நாங்கள் பொறுத்திருப்போம் இந்த புதிய தமிழ் கூட்டணியில் வந்து அடுத்த கட்டங்களாக என்ன நடக்கிறது, இந்த புதிய தமிழ் கூட்டணி வெற்றியாக பயணிக்குமா, உண்மையில் அவங்களுடைய கூட்டணி தானா இல்லை இது அரசியல் நோக்கிய கூட்டணியா அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் இந்த காலங்களில் எதிர்வருகின்ற காலங்கள்லாம் பொறுத்திருந்தால் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும்.
அவங்களுடைய புதிய தமிழ் கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி அவங்க நினைச்சா அது அவங்களுடைய இது. ஆனால் இதுக்குள்ள இருக்கின்ற ஊழல்கள், இதுக்குள்ள இருக்கின்ற தில்லாலங்கடி விளையாட்டுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும். இதில் இவர்கள் ஒற்றுமையாக பயணிப்பார்களா அப்படின்றது மிக 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 வேதனையான ஒரு விஷயம். என்னன்னா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருக்கிறாரு, மனோகரசன் இருக்கிறாரு, அதே மாதிரி சாணக்கியனாக்கள் இருக்கணும், அதே மாதிரி இதில் மற்றது சுமந்திரன் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே வேறு வேறு கொள்கைகள் கொண்டவர்கள். இப்போ எல்லாரும் சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது இது புதிய ஒரு கொள்கைகளை உருவாக்கி இந்த அரசியல் பயணம் பயணிக்கணும். இப்படி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் சரியான குறைவு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.